கத்தாவே ஸ்தோத்திரம். இந்த வேலைக்கான நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. உங்களோட கிருபை இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்க முடியாது கத்தாவே. உங்களோட கிருபை பெரியதப்பா ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து வழிநடத்தி மேலும் ஒரு நாளை காண செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. மட்டுமாக வழிநடத்தின தேவன் இனிமேல் எங்களை வழிநடத்துவீராக ஆண்டவரே. இந்த ஆலய காரியங்களில் அப்பா அந்த துதியின் வேலை, பாடலின் வேலை, பிரசங்கத்தின் வேலையில் நீங்கள் எங்களோடு கூட அசைவாடம் கத்தாவே. அப்பா சுகவீனமாக இருந்த மக்கள் மத்தியில் அப்பா நல்ல சுகத்தை அவங்களுக்கு கொடுத்து அப்பா அவங்களை கூட்டி செய்த நன்மைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட தேவைகளெல்லாம் சந்திச்சிங்கப்பா அப்பா. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளிலே தேவன் நம்மை ஒருவர் காண செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் சந்தோஷத்தின் நாள். எனவே நாம் எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடலை நாம் பாடலாம். என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
உயர்ந்த நாமம். அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அவருடைய நாமத்திற்கு ஈடு இணை கிடையாது. எனவே அப்படிப்பட்ட தேவனை நாம் பாடுவோமா? இயேசு நாமம் உயர்ந்த நாமம், அது உன்னத நாமம், மேலான நாமம் என்ற பாடலை நாம் பாடுவோம். சொல்லுவோமா? இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். 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 இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் போது, அவர் கொடுத்த அவருடைய வார்த்தைகளை நாம் சொல்லும் போது நமக்குள்ளே காணப்படுகிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாமும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகிறது. எதுவுமே நம்ம வாயில கன்ஃபஸ் பண்ணும், அவர் மேல விசுவாசம் வைத்து, அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து நம்ம அறிக்கை செய்யும் போது நமக்குள்ளே காணப்படுகிறதான எல்லா பாவங்கள், சாபங்கள், பரம்பரையாய் துரத்தி கொண்டு வருகிறதான எல்லா சூழ்நிலைகள், சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அறுபட்டு போகிறபடியால் நாம் எல்லோரும் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லலாம். பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். தடை செய்த மாதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே
இயேசுவின் நாமம் சொல்லையிலே எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. துயாதியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. துயாதியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. 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 ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவநீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவநீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே.
காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்க 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 நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். கட்டுகள் அவிழ்க்கப்படும். கட்டுகள் நமக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா நம்ம துதிக்க 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 நம்முடைய ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றா சால்வ் ஆகும். ஆண்டவரை நம்ம துதிக்க, ஆண்டவரை நம்ம ஆராதிக்க ஆராதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த, அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் போது நமக்கான எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அது இயேசுவின் நாமம். எல்லா தலைமுறை போற்றிடும் நாமம் அது இயேசுவின் நாமம். இயேசு எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 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 பாவத்திலிருந்து என்னை ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து என்னை ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து என்னை விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து என்னை விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே.
சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 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 சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குமே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. 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 நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னா அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். எந்தெந்த ஏரியால எல்லாம் நம்ம குழப்பத்தோட இருக்கோமோ, எந்தெந்த ஏரியால எல்லாம் நான் என்ன செய்ய போறேன்னு இருக்கோமோ, எந்தெந்த ஏரியால நான் ஏன் எனக்கு இப்படி பலவீனம்னு இருக்கோமோ, அதை எல்லாவற்றையும் சுகமாக, அது எல்லாவற்றையும் தீர்க்க அது ஒரே ஒரு நாமத்தால மட்டும்தான் முடியும். அது இயேசுவின் நாமத்தால மட்டும்தான் முடியும். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் சொல்லலாமா? இயேசுவின் நாமத்திலே சுகம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே ஐஸ்வர்யம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாமத்தை நாம் உயர்த்தி பாடலாமா? எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. 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 குணமாக்கும் கர்த்தரே. குணமாக்கும் கர்த்தரே. கர்த்தரால மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும். நமக்குள்ள பலவீனம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, ஆண்டவரால மட்டும்தான் நமக்கு சுகம் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனை பார்த்து நம்ம சொல்லாம குணமாக்கும் கர்த்தரே. குணமாக்கும் கர்த்தரே. உயரமும் உன்னதமுமான
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமையுள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமையுள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், திறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பாவமுக்கு நன்றி செலுத்தும். நீர் பரிசுத்தர். உம்முடைய நாமம் ஈடு இணை இல்லாத நாமம். உம்முடைய நாமம் அது உன்னத நாமம், பாவத்தை கழுவக்கூடிய நாமம், ஆரோக்கியத்தை தரக்கூடிய நாமம். அப்படிப்பட்ட நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சபையின் அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆர்ஜிசி சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறது. நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களிலும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்செடியேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார்.
நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் கர்த்தருக்கு இப்போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கைப்பாடல சிஸ்டர் பிரின்சி அவர்கள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்காக நம்முடைய போதல் ஜெபித்த பின் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவி, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவி, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நாம் காணிக்கைகளுக்காக ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். ராஜா, இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காய் செய்து முடித்திருக்கிற ஈவுகளை எண்ணி உம்மை துதிக்க வைத்தீர். ஆண்டவரை ஆராதிக்க செய்தீர். உமக்கு நன்றி. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிபூரணத்தினாலே இன்று நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய காணிக்கைகளை 30, 60, 100 கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வீட்டின் தாழ்பால்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பம், தண்ணீர், பிசைகிற தொட்டி, எண்ணெய், வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆயுசு நாட்களினாலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திற்கு உப்பாகவும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர், இனியும் வைக்கப் போகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக என்று நாங்கள் சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். நீரே எங்கள் போதகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உண்டாக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ராஜா, தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா, பிரைஸ் காட். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். சங்கீதம் 105:37 நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நம்முடைய கீ டெக்ஸ்ட் சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை கடந்த
ஒரு சில நாட்கள் மாதங்களாகவே பார்த்து வருகிறோம். ஆமென், பிரைஸ் காட். முதலில் என்ன பார்த்தோம்? அப்பொழுது அவர்களை புறப்பட பண்ணினார் என்கின்ற தலைப்பில் பேசினோம். ரட்சிப்பு என்கின்ற தலைப்பை வைத்து நாம் அந்த காரியங்களை குறித்து பேசினோம். அல்லேலூயா. அடிமைத்தனத்துக்குள்ளே எந்த மனுஷனும் இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. எந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளும் ஆண்டவருடைய பிள்ளை இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏன், ஆண்டவருக்கே அடிமையாய் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. அவருக்கே நான் அடிமையாய் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. பிரைஸ் காட். அல்லேலூயா. சுயாதீனம் உடையவனாய் மனிதன் இருக்கணும். அந்த சுயாதீனத்திலே தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். அதான் தேவனுடைய நோக்கம். பிரைஸ் காட். அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாரு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ தொடக்கூடாதுன்றாரு. ஆனால் அவனுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுக்கிறார். ஆமென். தேவன் மனுஷனை ரோபோ மாதிரி படைச்சிருந்துருக்கலாம். இதை தான் செய்யணும்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். பாருங்கள், இந்த மரத்தின் கனியை தான் புசிக்கணும், இதை தான் இந்த தண்ணியை தான் குடிக்கணும், இந்த சாப்பாட்டை தான் சாப்பிடணும் அப்படின்னு அவர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தாருன்னா மனுஷன் தப்பு செஞ்சுருக்கவே மாட்டானே. ஆனால் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தா அந்த ப்ரோக்ராம் பண்ணி நம்ம செய்கிறது அவருக்கு அடிமையாக இருப்பதை போல தான். அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், இதை செய்ய இதை செய்யாதன்னு சொல்லிட்டு பொறுப்புகளை நம்முடைய கையிலே கொடுத்துட்றாரு. நம்ம விருப்பம், சுயாதீனம், சுதந்திரம். இன்றும் கூட பாருங்கள், எல்லாம் செய்ய நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஐ வில் நாட் பி மாஸ்டர்டு பை எனிதிங் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் எனக்கு செய்யலாம். தப்பு செய்யலாமா? செய்யலாங்க. கெட்ட வார்த்தை பேசலாமா? பேச முடியுங்க. என் வாய் வேற வாயா? மனுஷன் வாய் தானே. எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அதே வாய், அதே நாவு. கெட்ட வார்த்தை என் வாயிலையும் பேசலாம். ஏன் பேசலை? பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. கெட்ட வார்த்தைகள் ஒன்று முன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால என்னால் முடியும், ஆனால் நான் என்ன செய்கிறதில்ல, நான் பேசுறதில்ல. பிரைஸ் காட். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ரட்சிப்பும் அப்படி தான் பாருங்கள். யாரையும் தேவன் அடிமைப்படுத்துகிறதே கிடையாது. ஒருவரையும் அடிமையாய் வைத்திருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. அதான் பாருங்கள், ஜெபத்தில் கூட ஒரு சில நேரங்களில் நம்ம ஜெபிப்போம் பாருங்கள். எல்லாருக்கும் ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு நமக்கு ஜெபிக்கும்போது இந்த அடியானை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த அடிமையை ஆசீர்வதிங்க. என்னங்க அடி? அதுக்காகவா கல்வாரி சிலுவையில் என்னுடைய குமாரனை அடிக்க கொடுத்தேன்? நீ அடிமையாக இருக்கிறதுக்கா? அல்லேலூயா. உண்மையிலேயே இயேசு நம்முடைய எஜமானன் தான், எந்தவித சந்தேகமும் இல்லை. ரத்தம் சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ரோமரில் நீங்கள் பார்க்குறோம், பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். வேறு ஒரு அதிகாரத்தில் பார்க்கும்போது நீதிக்கு அடிமைகளாக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி? இயேசுவின் இரத்தத்தினாலே நம்ம விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் என்னை விலைக்கிரயமாய் வாங்கிட்டார்னா நான் அவருக்கு யார் தான்? அடிமை தான் சொல்லப்போனா. ஆனால் அவர் என்னை அடிமைன்ற அளவில் வைக்காமல் அவரை போலவே பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அதெல்லாம் பாருங்கள், இயேசு முதற்பேரானவராக மாறுகிறார். அல்லேலூயா. ஒரே பேரான குமாரன் முதற்பேரானவராக மாறினதற்கு காரணம் அவருக்கு பிற்பாடு அவரை போலவே தேவனுக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பது தான். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய அடிமைகள் அல்லவே அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க பாப்பா எல்லாரும், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் அடிமை கிடையாது. அடிமையாக இருக்கிறது சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப ஆவிக்குரிய தோற்றத்தை கொடுக்குது பாருங்கள். இந்த அடிமையை ஆசீர்வதிங்க ஆண்டவரேனா சுற்றி இருக்கவங்களாம் என்ன அழகா ஜெபம் பண்ணுறாரு, எவ்வளோ தாழ்மை பாரியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டவர் ஒருபோதும் அதிலே பிரியப்படுகிறது. என் மகன் இந்த அடிமையை நினைவு கூறுங்கப்பா, எத்தனை நாளாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ப்பா, ஒரு ரப்பர் வச்ச பென்சில் வாங்கி கொடுங்கன்னு. இந்த அடிமையை நினைவு கூறுங்கப்பானா எவ்வளோ சங்கடமாக இருக்கு எனக்கு. உன்னை என் பிள்ளையா நான் வச்சிருக்கும்போது உன்னுடைய மனநிலை இன்னும் அடிமையாகவே இருக்கிறது. பிரைஸ் காட். அடிமையின் மனநிலையை எடுத்து போடுங்க. எப்பப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரீங்களோ இந்த அடிமையின் கோலம் எடுத்து நீங்கள்
Praise God. அவர் அடிமையின் கோலமாக இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணம் நம்ம இந்த அடிமையின் கோலம் போடக்கூடாதுன்றதுக்காக. வெளிப்பேர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு அடிமையின் கோலமாய் மாறினார். ஆமென், அல்லேலூயா. அவர் அடிமையின் கோலமானதற்கு நானும் இன்றைக்கு அவரை போலவே தேவனுக்கு முன்பாக அடிமைகளாக நிற்பதற்கல்ல, பிள்ளைகளாய் நிற்பதற்கு. அப்போ எப்பப்பெல்லாம் நான் அடிமை ஆண்டவரே அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்களோ, இயேசு உங்களுக்காக செய்து முடித்திருக்கிற அந்த திருப்பணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரைஸ் காட், மட்டுப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். அதை நீங்கள் வேல்யூவே பண்ணலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் பிள்ளைன்னு என்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அன்னைக்கு தான் அவர் செஞ்சு முடித்த பணி பரவாயில்ல, என் வேலை ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைப்பார். இவ்வளவும் கஷ்டப்பட்டுட்டு ஜீவனையும் கொடுத்து ரத்தத்தெல்லாம் சொட்டு சொட்டாக சிந்தி பாவத்தை சுமந்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்ததற்கு காரணம் அவரை போலவே நம்மையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக தான். ஆனால் இப்பயும் போய் நான் அடிமைன்னுக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, அவர் செஞ்சதுக்கு வேல்யூவே இல்லைங்க. நீங்கள் பிள்ளைகள். நீங்கள் யார்? புரியுதா உங்களுக்கு? நல்லா ஏறுதா? நீங்கள் யார்? பிள்ளைன்னா பிள்ளை மாதிரி கேட்கணும். பிள்ளை எப்படி கேட்பான்? உரிமையாக கேட்பான். உட்காந்துருக்க அத்தனை பேர்ட்டும் பேசுகிறார். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த நாளில் இந்த மெசேஜை கேட்குற பலர் ஆண்டவர் தொட போகிறார். பலருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. ஸோ ரட்சிப்பிலும் கூட தேவன் இந்த ரட்சிப்பை கொடுத்து நம்மை அடிமைகளாக நடத்தும்படி தேவன் ஒருபோதும் நினைக்கிறதே இல்லை. அவர் நம்மை பிள்ளைகளாக நடத்தும்படி தான் விரும்புகிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த அடிமையின் மனநிலையை எடுத்து போடுங்க. கர்த்தர்கிட்ட எப்பெல்லாம் போகிறோமோ இந்த அடிமையின் கோலம் எடுத்து போகிறது பாருங்கள். கூனிக்குறி. ஒருவேளை அறியாமையினாலே அப்படி செய்வது ஓகே, தெரியலை அவங்களுக்கு. ஓகே, நமக்கு பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவும் ஏதோ ஒரு வழிபாட்டில் இருந்தோம், ஏதோ ஒரு கடவுளை வணங்கி கொண்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் இயேசுவை சொந்த ரட்சகராக இவர் தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டோம். அப்போ உள்ள பழக்கம் இப்போ ஒரு வேளை வரலாம் பாருங்கள். இந்த கோயிலுக்கு போனால் கூனி குறுகி போகிறது, அந்த மனநிலையோடு தேவ சமூகத்தில் ஒருபோதும் நான் இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். அப்போ அடிமைத்தனத்தில் இருப்பது தேவனுடைய விருப்பமே கிடையாது. அவனுக்கு சுதந்திரமான மனதை கொடுத்துருக்கிறார். சுதந்திரமான மனதையும் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நன்மையையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன், எது உனக்கு தேவையோ எடுத்துக்கோ. நீ என்ன அழகான ஜென்டில் ஃபாதர் பாரு. அப்புறம் சொல்லிட்டு அந்த வசனத்திலே ஒரு க்ளூ தராரு, ஜீவனை நீ தெரிந்து கொள். கம்பல்ஷன்லாம் கிடையாது. அல்லேலூயா. மரணத்தையும் ஜீவனை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஜீவனை நீ என்ன செய்? தெரிந்து கொள். எது வேணாலும் எடுத்துக்கோ, சாய்ஸ். சுதந்திரமான மனதை உனக்கு கொடுத்து. யூ ஆர் நாட் அ ரோபோட், யூ ஆர் எ மேன் வித் ஃப்ரீ வில். எதை வேணாலும் உன்னால் செய்ய முடியும். அதனால தான் பாருங்கள், தேவன் கொடுத்த சுயாதீனத்தை தேவனுக்கு என்று பயன்படுத்தணும். அதுதான் என்னதுங்க? பிரைஸ் காட், அல்லேலூயா. அதில் தான் சக்ஸஸ் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி அதுலேயே. அது இதை செய்யாத அதை செய்யாத, இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு வீட்டை பூட்டி போட்டு போயிடுறது இல்லை. பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க. யாரையும் பிடிச்சி கட்டுப்படுத்தி ஆண்டவர் எதையுமே செய்கிறதே கிடையாது. ஓ இஷ்டம். ஆனாலும் மோசேக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார் பாருங்க. என் தாசனாகிய மோசே என் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன்றார். ஹாலில் மட்டும் அவனுக்கு எனக்கு உண்மை உள்ளவன் இல்லை, எந்த ரூமில் போனாலும் அவன் எப்படிப்பட்டவன் தான்? எனக்கு உண்மை உள்ளவனாக தான் அவன் இருப்பான். கண்ணை மூடிட்டு நம்புகிறார். அதனால தான் மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கான பொறுப்பு. அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களின் வசம்தான் ஆண்டவர் பொறுப்புகளை கொடுக்கிறார். ஒரு முறை கூட சொல்லுவோம் பார்ப்போம். உண்மையுள்ளவர்களிடம்தான் ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்கிறார்.
அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது நம்ம அந்த வசனத்தில் என்ன பார்த்தோம்னா, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். பல வாரங்கள் அதை குறித்து பேசினோம். பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து பேசினோம். நாம் வெள்ளியோடும் பொன்னோடும் இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தரித்திரத்தில் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. நாம் தரித்திரத்தில் இருக்க வேண்டும் என்று இருக்குமென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்தை சுமந்திருக்கவே மாட்டார். அவர் சுமந்ததற்கு காரணம்னா சுமக்காம இருக்கணும்னு தான். அல்லேலூயா. அதனால் நல்ல செழிப்பை விரும்புங்க, பொருளாதார ஆசீர்வாதங்களை விரும்புங்கள். அல்லேலூயா. எதை நம்ம வெறுக்கிறோமோ அது பக்கத்துலேயே வராது. எதை விரும்புகிறோமோ அதுதான் நமக்கு வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நேரிடும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நேரிடும். பாருங்க, வேதமும் தெரியாது, வசனமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்மளா குருட்டுத்தனமாக ஏதோ ஒன்று கேட்டுட்டு ஏதோ உளறிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பொன் வைத்திருப்பது தேவனுடைய சித்தம். உங்கள் வீட்டில் பொருட்கள் வைத்திருப்பது தேவனுடைய சித்தம். தேவைக்கு பொருள் இருப்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. உங்களுக்கு அவசியப்படுமானால் கார் வைத்திருப்பது தேவனுடைய சித்தம் தான். ஐயோ, பொருளாசை. தேவைக்கு ஒரு பொருள் இருப்பதில்ல தப்பு. அதுக்கு பேர் பொருளாசை இல்லைங்க. தேவையான பொருட்கள் நமக்கு இருப்பது பொருளாசை கிடையாது. தேவையான சில நேரம் பிசாசு தான் கண்ணை குருடாக்கி வச்சுருக்கான் பாருங்க. ஐயோ, நான் அதை பார்க்கவே மாட்டேன். உலக பொருள் தேவனை விட்டு என்ன செஞ்சிருமா, பிரிச்சிருமா. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அதனால தான் வசனம் சொல்லு கொரிந்தியரில் சொல்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரைஸ் காட், நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படி தேவன் சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்கிறார். ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருக்கும்படி. ஆமென். 1ஆம் தேதி வாரத்தில் மட்டும் சம்பூர்ணமுடையவனாய் இல்லை, 25லிருந்து 30 வரைக்கும் இதே சம்பூர்ணமாக தான் நான் இருப்பேன். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. வசனம் என்ன சொல், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களானா என்ன அர்த்தம்? எனக்கும் போதும், நான் அடுத்தவங்களுக்கும் கொடுப்பேன். அதான் சம்பூர்ணம். பூரணம்னா ஃபுல்லு, சம்பூர்ணம்னா வலிஞ்சு ஓடுதுன்னு அர்த்தம். இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். அப்போ எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக உடையவர்களாக இருக்கும்படி தேவன் சகல வித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறாராம். எல்லாத்துக்கும் தேவன் ஒரு கிருபை வச்சிருக்கார். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த காரியத்தில், இந்த விஷயத்தில் எனக்கு கிருபையை பெருக பண்ணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் ஆண்டவர் கொடுத்து தான் யார் விரும்புகிறோமோ அவங்களுக்கு தான் போகும். ஆமென். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நேரிடும். எனக்கு கொஞ்சம் பாக்கெட்டில் பணம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆண்டவரே அப்படின்னு நினச்சா பணம் வரும். வானத்திலிருந்து வராது. நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் பார்த்தோம் பாருங்கள். வானத்திலிருந்து வராது. ஆண்டவர் வானத்தை கிழிச்சிட்டு சிப்பை திறந்து மேலேருந்து போட மாட்டார். நியாயமான வழிமுறை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். வியாபாரம் திறக்கும், ஆர்டர்ஸ் வரும். சம்பந்தமே இல்லாதவங்க தங்களுடைய கரங்களை திறப்பாங்க. நம்முடைய ஊழியத்தில் அப்படி தான், எல்லாமே அப்படி தான் நடக்குது. அல்லேலூயா. நினைத்து பார்த்துருக்கவே மாட்டோம் பாருங்கள். சில நேரம் மிகுந்த தேவையில், ஊழிய தேவையில் நம்ம இருப்போம் சில காரியங்களுக்காக. பிரைஸ் காட். நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த குறிப்பிட்ட நபர் வசம் இருந்து என்ன வரும்? ஆண்டவர் உதவியை அனுப்புவார். அல்லேலூயா. எதுவும் ஷார்ட்கட்டே கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிரைஸ் காட். நீங்கள் ஆண்டவரே எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்திலே, பொருளாதாரத்திலே எனக்கு கிருபையை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நான் சம்பூர்ணமுடையவனாய் இருக்கும்படி நீர் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று வசனம் சொல்லுகிறபடினாலே இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு கிருபையை பெருகச் செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது கதவை திறப்பாருங்க, ஆர்டரை திறப்பாரு.
எங்கேயோ சம்மந்தமில்லாத ஆள் உங்கள் ஃபோனுக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் வரீங்களா, புது ஆர்டர் ஒன்று தரணும் உங்களுக்கு. ப்ரைஸ் காட். நம்ம நினச்சிக்கிறோம் சில நேரம் நம்ம திறமையும் நம்ம பேச்சாற்றலும் நம்ம தாளந்து தான் போய் அப்படியே போய் எல்லாத்தையும் செய்துன்னு. மேலே உட்காந்து அவர் அடுத்தவங்க உள்ளத்தில் பேசாமல் அவன் நம்மளை கூப்பிடவே. சில நேரங்க பாருங்கள், நம்ம யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க பாருங்கள். ஏன் ஃபீல்டில் இருந்து பேசுகிறேன் பாருங்கள், பாஸ்டர் ஒரு மெசேஜ் கொடுக்க வந்துருங்க பாஸ்டர், இந்த குறிப்பிட்ட நாளுக்கு எங்கள் சர்ச்சில் வந்து பேசுங்க பாஸ்டர், இந்த குறிப்பிட்ட தலைப்பில் பேசுங்க பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்ட உடனே நான் ஏதோ பெரியவன் அதனால் அவர் தெரிஞ்சு என்னை கூப்பிட்றாரு இல்லை, மேலேருந்து அவர் பேசியிருக்கார், என் பிள்ளையை கூப்பிடு, என் பிள்ளையை நீ கூப்பிட்டு சர்ச்சில் கூட்ட வையின்னு. அந்த மனுஷன்ட்ட கர்த்தர் பேசலைன்னா அந்த மனுஷன் என்னைய கூப்பிட மாட்டார். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு வைங்க, ஒரு ஆர்டர் உங்கள்கிட்ட போடணுன்னு, ப்ரைஸ் காட், மேலேருந்து அப்பா சொல்லியிருக்கிறார், என் பிள்ளைக்கு தான் ஆர்டர் நீ கொடுக்கணும், கொடு. அல்லேலூயா. சகலவித கிருபைகளையும் சொல்லுங்கள் பார்ப்போம், சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் கிருபையை அவர் பெருக செஞ்சிருவார். எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்தில் கொஞ்சம் கிருபை பெருக செய்யுமான். கிருபை ஏற்கனவே இருக்கானா? இருக்கு. கல்வாரி சிலுவையிலே கொடுக்கப்படாத காண்பிக்கப்படாத கிருபையே இல்லை, எல்லாவற்றும். அதனால தான் வசனம் சொல்லி பாருங்க, உம்முடைய பரிபூரணத்தினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெருகிறோம். பெருகிறோம் முடிஞ்சிருச்சா? கண்டினியூவா பெருகிறோம். அல்லேலூயா. அவர் அங்கே பரிபூரணமான ஏதோ ஒரு செயலை செய்து முடித்தபடினாலே இன்றைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. என்னது? கிருபை. அல்லேலூயா. பிரைஸ். இனியும் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, இனியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருக்கும்படி தேவன் எனக்கு சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படியாக இந்த 2 தலைப்புகளையும் பேசினோம். அதில் தசமபாவத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு நான் நினச்ச நேரம் வரும். நான் அதை ஒரு தனி டாபிக் எடுத்து நான் அவைகளை குறித்து நான் பேசுவேன். அதை குறித்த பல கோணங்களில் அநேகருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன், தசமபாகம் என்பது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நம்முடைய ஆசீர்வாதத்தில். தசமபாகம் கொடுப்பது என்பது நான் முற்றிலும் தேவனை சார்ந்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். பணம் கையில் வரும்போது தான் ஒரு மனிதனுடைய குணம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் பணம் வந்தவுடனே ஆளே மாறி போயிடுவான் பாருங்கள். ஒரிஜினல் கேரக்டர், ஒரு மனுஷனுடைய கேரக்டர் அல்லது அவனுடைய ஹார்ட்டு நமக்கு வெளியே தெரியணும்னா அவன் பாக்கெட்டில் பணம் இருந்தால் தெரிஞ்சிடலாம். அவன் பணம் இருந்தாலும் அதே மாதிரி தான் இருப்பான், அதே மாதிரி தான் பேசுவான். கொஞ்சம் பணம் வந்தோடனே ஒரு நடையன்னா அப்படின்றது இப்படின்றது. சம்பளம் இல்லாத நாளில் இடம் மாத கடைசியில் பாருங்கள், முட்டி போடுறது என்ன, சோத்திரம் சொல்கிறது என்ன, பைபிள் படிக்கிறது என்ன, கண்ணை மூடுறது என்ன, தலையை திருப்புறது என்ன, எல்லாமே சூப்பராக இருக்கும். சம்பளம் டிங்குன்னு விழும் பாருங்கள். கிரெடிட் ஆயிடுச்சு பேங்க்லன்னு நமக்கு ஒரு அக்கௌண்ட்டில் வரும் பாருங்கள், மொபைலில். கற்றுட்டு போவார்னு நினைக்கிறீங்க? ஒரு பணம் வந்த உடனே ஒரு மனிதனுடைய குணம் தெரிஞ்சு போயிடும். அப்போ நான் ஒரு பணம் வந்த உடனே அதில் முதற் பங்கை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பணத்தை எடுத்து, இது அப்பாக்குள்ளது, அவர் எனக்கு கொடுத்த பலத்தில் தான் இந்த பணம் வந்துச்சு. அவர் எனக்கு வேலை செய்கிறதுக்கு என்னத்தை தந்தார்? பலனை தந்தார். வசனம் அப்படி தான் சொல்கிறது. அல்லேலூயா. என்ன வசனம்? அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறாராம். அப்போ நான் இதை 30 நாள் வேலை செய்வதற்கு எனக்கு பலனை கொடுத்தவர் யார்? கர்த்தர். 10 நாள் என்னைய படுக்க வைக்கலையே. 10 நாள் லீவ் போட்டிருந்தேன்னா 10 நாள் லீவ் போட்டிருந்தேன்னா சம்பள காசும் வராது, ஆஸ்பத்திரிக்கும் நான் அடுத்தவங்கள்ட்ட நான் கடன் தான் வாங்கியிருந்துருக்கணும். 30 நாள் ஓட வச்சாரே,
சாலிடாக சம்பளம் வாங்க வச்சாரே. அப்போ அந்த சம்பளம் வாங்கின உடனே நான் அந்த தசம பாகம் செலுத்தும் போது இந்த பணம் எனக்கு முக்கியம் இல்லை, இந்த பணத்தை எனக்கு கொடுத்த என் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம்னு நான் சொல்கிறேன். என்னுடைய மனதை தேவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. தசமபாகத்தில் பெரிய சீக்ரெட் இருக்கு. தசமபாகம் என்பது விதையும் கூட. அல்லேலூயா. விதைத்து பாருங்க. அல்லேலூயா. நம்ம பணம் வெளியவும் தேவையில்லாமல் போகாது. விதைத்த விதையும் பலனை கொடுக்கும். என் வாழ்க்கையில் இதை நான் நிறைய கேட்டிருக்கேன், நானும் இதை அனுபவித்திருக்கிறேன். நானும் தசம பாகம் கொடுக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? நானும் தசம பாகம் கொடுக்கிறேன். எனக்கு மேலே பிரைஸ் காட் ஒரு நல்ல கார்டியனாக, ஸ்பிரிச்சுவல் கார்டியனாக ஒரு குறிப்பிட்ட நபரை தெரிந்தெடுத்து பல நாட்கள் சிந்தித்து அவரை தெரிந்தெடுத்து அவர்கிட்ட ஆலோசனைகளை பெறுகிறேன். ஒரு நபர் மட்டுமல்ல, நிறைய பேர் இருக்காங்க. நான் தசமபாகம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அனுப்புகிறேன். எனக்கு ஆலோசனை, ஆவிக்குரிய ஆலோசனை சொல்வதற்கு நிறைய தலைவர்களை வச்சுருக்கேன். எனக்கு மேலே ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்கள்ட்ட நான் பேசுவேன். அல்லேலூயா. ஸோ ரொம்ப இது ரொம்ப நல்லது. தசமபாகத்தை குறித்து நான் உங்களோடு பேசுவேன். அல்லேலூயா. மூன்றாவது இதான் இன்றைக்கி இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம். அதனால தான் அப்படியே அந்த பல வாரங்களானதுனால நினைப்பூட்டி விட்டு இந்த மூன்றாவது டாபிக்குள்ளே போகிறேன். இது 3 வாரம் பேசுவேன் நான். அல்லேலூயா. 3 வாரம் இதை தான் நம்ம பேச போகிறோம். அவர்கள் கோத்திரங்களில், எல்லாரும் சொல்லுங்கள், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிட்டார், ரட்சிக்கப்பட வச்சுட்டாரு. அவங்களுக்கு பொன்னும் வெள்ளி உடையவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். தேவனுடைய சித்தம் என்பதாக பார்த்தோம். 3வது தேவனுடைய சித்தம் அவங்க பலவீனர்களாய் இருக்கவே கூடாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. தமிழ் ஈஸி ரீடிங் வெர்ஷன் பைபிள் இவ்வாறாக சொல்லுகிறது, பின்பு தேவன் தமது ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வந்தார் 1, அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து சென்றனர் 2, 3வது தேவனுடைய ஜனங்கள் எவரும் தடுக்கி விழவில்லை. எப்படியா தடுக்கி? யாருங்க தடுக்கி விழுவா? யார் தடுக்கி விழுவா சொல்லுங்க? பலவீனமாக இருக்கிறவங்க தான் தடுக்கி விழுவாங்க. சாதாரண மட்டமான தரையிலேயே என்ன செய்வாங்க? விழுவாங்க. அதன் அர்த்தம் என்னென்னா, உடம்புல என்ன இல்லை, பலன் இல்லை, ஏதோ உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. அப்படி தடுக்கி விழுறவங்க ஒருத்தவங்க கூட இல்லையா? அது எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், பிரைஸ் காட், தேவனுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய பிள்ளையாக்கிய நான் நோயோடும் வியாதியோடும் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. அதனால் ஒரு வியாதி பலவீனம் நமக்குள்ளே வரும்போது அது ஒரு ஓரத்தில் கடந்துட்டு போட்டுன்னு மட்டும் நினச்சிட கூடாது. அதை எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீ உடம்புல நீ வேலை செய்ய முடியாது. நான் ரத்தம் கொடுத்து விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டவனாய் இருக்கிறேன். என் சரீரத்தை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. வியாதியே என்னை விட்டு வெளியேறுன்னு சொல்லணும். நோயே என்னை விட்டு வெளியேறுன்னு சொல்லணும். அல்லேலூயா. சொன்னாதாங்க போகும், நாயை விரட்டினாதாங்க ஓடி போகும். அல்லேலூயா. அது ஓரத்தில் கடந்துட்டு போட்டுனா நடு வீட்டில் என்ன செஞ்சுருக்கும்? படுத்து கிடக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸோ தேவன் வியாதியை கொடுக்கிறவர் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனிடம் இருக்கிறத மட்டும்தான் தேவனாலே கொடுக்க முடியும். என் பாக்கெட்டில் இருக்கிறது தானுங்க நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்கிட்ட இல்லாதது ஒன்று உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. தேவன் வியாதியை கொடுக்க முடியாது. காரணம், தேவனிடம் என்ன இல்லைங்க? வியாதி இல்லைங்க. பரலோகத்தில் வியாதி இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்?
எந்த வசனமும் போடலை. ஜெனரல் வார்டில் 10 தூதர்கள் படுத்து கிடந்தாங்க, வைரல் ஃபீவர் ஆகி ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, ரெக்கையில் ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்காங்கன்னு. வாசிக்கிறீங்களா நீங்கள்? காபிரியல் தூதன் ரெக்கையில் ட்ரிப்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. பரலோகத்தில் வியாதின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. இயேசு ஜெபிக்க கற்றுத்தரும்போது சொல்கிறாரு, பரலோகத்தில் என்னுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் என்ன சித்தம்? பரலோகத்தில் வியாதி என்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. அதுதான் பரலோகத்தின் சித்தம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிற போல என் சரீரத்திலும் உம்முடைய சித்தம் செயல்படுவதாக. பரலோகத்தில் வியாதி இல்லைன்னா என் சரீரத்தில் என்ன இருக்கக்கூடாது? வியாதி இருக்கக்கூடாது. நான் பரலோகத்துக்குரியவன் அல்லவா? நான் இந்த பூமியிலே குடியிருந்தாலும் நான் பரலோகத்திற்குரியவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Though I may in this world, but I am not of this world. I am not of this world. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. பூமியில் நான் இருக்கிறதுனால எல்லாரையும் மாதிரி நீ என்னை நினச்சிட்டியா பிசாசே? நான் ஆண்டவருடைய பிள்ளை. பரலோகத்தின் சகல செயல்பாடுகளும் சித்தங்களும் என் சரீரத்திலே என் வாழ்க்கையில் செயல்படுகிறவனாய் இந்த பூமியிலே வாழ்கிறவனாய் நான் இருக்கிறேன். ஆமேன் சொல்லுவோம். பிரைஸ் காட். ஸோ வியாதியை என்ன செய்யணும்? ஒரு நாள் என்டர்டெயின் பண்ணவே கூடாது. ஒரு போதகர் சொல்லும்போது சொல்கிறாரு, முகத்தில் வர பருவை கூட என்ன செய்யணுமா? எதிர்க்கணுமா? எப்படி காரணம் இல்லாமல் என் மேலே வரலாம் நீ? அதை கூட ஒரு சின்ன தும்மலை கூட என்ன செய்யக்கூடாது? இருந்துட்டு போன்னு சொல்லக்கூடாது. உடனே கடிந்து சொல்லணும், என் சரீரத்தில் உனக்கு இருக்க இடம் இல்லை. இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே சுகமாக இருக்கிறேன். நான் ஆண்டவருடைய சொத்து. என் சரீரத்தில் உட்காந்துட்ருக்க உனக்கு இடம் கொடுக்க. சிலவங்க பாருங்கள், தானாக வியாதியை சொந்தம் பாராட்டுவாங்க பாருங்கள். அது எனக்கு இருக்குங்க, எப்போ பார்த்தாலும் அது வருங்க, வருஷம் வருஷம் அது வருங்க. இப்போ இருக்காது பாருங்கள். வருஷம் வருஷம் ஆயிடுச்சுன்னா பிரதர், ஜூன் மாதத்தில் ஒரு காய்ச்சல் வரும் பாருங்க. ஒரு வாரம் நல்லா இருந்துட்டு போயிடும் பாருங்க, சொந்தக்காரவங்க வர மாதிரி. ஜூன் மாதம் வர்றதுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. இப்போவே லெட்ரு போட்டுட்டாங்க, மறக்காமல் வந்துரு அப்படின்னு. அது இந்த ட்ரிப் வரும்போது, போன ட்ரிப்பு முறுக்கு சீடையெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு, இந்த ட்ரிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரும் பாருங்க, நிறைய பேகை தூக்கிட்டு வரும். ஒரு வாரம் தானே, போன வாரம் உங்ககிட்ட இருந்தேங்க்கா, இந்த வாரம் வரேன், ஒரு மாதம் இருந்துட்டு உன்னை கொஞ்சம் ஆஸ்பத்திரி வச்சும் இப்போ அட்மிட் பண்ண விட்டுட்டு நான் போகிறேன்ட்டு வரும். ஆமாங்க, மழை சீசன்னா எனக்கு காய்ச்சல் வந்துருங்க. ஏங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. மழை சீசன்னா காய்ச்சல் வந்துருமா உங்களுக்கு? ஏங்க வாயில் நீங்களாக கூப்பிட்றீங்க? ஊரில் போயிட்டுருக்கதெல்லாம் ஏங்க நீங்கள் கூப்பிட்றீங்க? எனக்கு வாதை எந்தன் இதெல்லாம் எதுக்கு சொல்லி வச்சிருக்காரு பைபிளில்? சொல்லணும்னு தான். பக்கத்து வீட்டில் வாதை வரலாம், ஆனால் அந்த வாதை ஏன் கூடாரத்தை அணுகக்கூடாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை. நிலைக்கால்கள், ஜன்னல்கள், சுவர்கள், என் பிள்ளைகள், நான், என் மனைவி, என் பெற்றோர் எல்லார் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை தாண்டிட்டு வந்து உன்னால் என்னைய தொட முடிஞ்சா தொட்டுப்பாரு. ஒரு போதும். அதே மாதிரி வியாதியை சொந்தம் கொண்டாடாதீங்க. சிலர் சொந்தம் கொண்டாடுவாங்க. இது சீசன் கூப்பிட்றது ஒரு வகை. சிலர் சொந்தம் கொண்டாடுவாங்க பாருங்க. ஏன் தலைவலியை ஏன் கேட்குறீங்க? ஏன் வயிற்று வலி அது இவங்களாம் ஏன் வயிற்று வலியாக மாற்றிக்குவாங்க. அப்போ அந்த வயிற்று வலி கட்டி பிடிச்சிக்கும். எவ்வளோ பாசமாக சொல்கிறேன், ஒவ்வொரு முறை சொல்ல போதும், ஏன்னு நீ உன்னையும் சேர்த்து என்னை சேர்த்துக்கிறியே, நான் உங்ககிட்டயே இருந்துக்கிறேன், நான் வெளியே எங்கேயுமே போக மாட்டேன்னு வயிற்றை கெட்டி பிடிச்சிக்கும்.
அது வைத்த பாசத்தில் கெட்டி பிடிக்கும், நீ உருண்டுட்டு கிட. வியாதியை ஒருபோதும் என்டர்டெயின் பண்ணவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, ஒருபோதும் வியாதியை, நோயை நான் என்டர்டெயின் பண்ணவே மாட்டேன். காரணம், அது தேவனிடமிருந்து வந்தது அல்ல, அது பிசாசுகிட்ட இருந்து வந்தது. பிசாசிடமிருந்து வந்த ஒன்றை எனக்குள்ளே குடியிருக்கும்படி நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இவைகளை குறித்து தான் வருகிற வாரங்களிலே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரடக்ஷனை மட்டும் கொடுத்து இந்த வாரத்துக்குள்ள செய்தியை நம்ம முடிப்போம். ஆமென். ஹவு டு ஃபைண்ட் த வில் ஆஃப் காட் கன்சர்னிங் ஹீலிங். சுகத்தை குறித்த காரியங்களிலே தேவனுடைய சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? ஆமென். நான் சுகமாக தான் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரா, அல்லது வியாதி படுக்கையில் நான் படுத்துனுக்கணும்னு தேவன் விரும்புகிறாரா? எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? வசனத்துக்கு போய் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்புவோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, எல்லாரும் சொல்லுங்க, குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலே ஆகும் என்றான். அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு மலை பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர் இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். பெரிய ஜனத்திரள் கூட்டம் இருக்குது. அப்ப ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான் என்பதாக போட்டிருக்கு பாருங்க. மத்தேயு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. எனக்கு கவனிக்கிறீங்களா இல்லையா? ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் வந்தாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இந்த வசனத்தில் ஒரு பெரிய ஒரு என்னவே இல்லை. இந்த வசனத்தில் நம்ம பெருசாக ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லாமல் எழுதிட்டாரு பாருங்க. சாதாரணமாக ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவ்வளோதான். திரளான கூட்டங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள், பலர் அதில் யூதர்கள். ஆமென். பலர், பிரைஸ் காட், அல்லேலூயா. அந்த காலகட்டத்தின் நாட்களிலே குஷ்டரோகி கூட்டத்துக்குள்ளே நுழையிறது அவ்வளவு எளிமையான காரியமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. இவர் ரொம்ப சிம்பிளாக எழுதிட்டார். குஷ்டரோகி ஒருத்தன் வந்தான் போனான உடனே இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம் நமக்கு தெரியல, லைட்டாக சொல்கிறது. ஆனால் நடந்த காரியம் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. அதனால தான் லூக்கா என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம் பாருங்கள். அதனால தான் பாருங்கள், வசனத்தை ஒரு பகுதியிலிருந்து மட்டும் வாசிக்காமல் அந்த சம்பவங்கள் வேறு எங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதோ அவைகளையெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி நமக்கு தெரியும், தீவிரத்தன்மை நமக்கு தெரிய வரும். பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும், உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். பாருங்க, இப்ப லூக்கா எழுதுறாரு. மத்தேயு எப்படி எழுதினாரு? ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் வந்தான் எழுதுறாரு. லூக்கா எழுதுறாரு பாருங்க. லூக்கா அவர் டாக்டர், லூக்கா ஒரு மருத்துவர். அவர் ப்ரொஃபஷனலி he was a டாக்டர். அவர் எழுத்து எப்படி இருக்குன்னா, பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு. வித்தியாசம் இருக்கா இல்லையா? குஷ்டரோகி ஒருத்தன் வந்தான்றதுக்கும் குஷ்டரோகம் நிறைந்த ஒருவன் வந்தான் என்பதற்கும் நிறைய வித்தியாசம். ஆங்கிலத்தில் behold a man full of leprosy, full of leprosy. குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன், கையில் மட்டும் சுண்டு வரல குஷ்டரோகம் வந்துக்கிட்டு இயேசுவை பார்க்க வர, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கம்ட்டு வரல, உடம்பு ஃபுல்லா. அவன் எப்படி கூட்டத்துக்குள்ளே வந்தானே? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷன்லாம் சொல்லிட்டான் இது வந்து இன்க்யூரபிள். என்னவா? இன்க்யூரபிள், வாய்ப்பே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இது வந்துங்க 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னா
ஏதாவது செய்யலாங்க, காசை கீசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாக கேள்விப்படுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னால் கொஞ்சம் காசை செலவழிக்கலாம் பிரதர், ஏதாவது ஆகும். இது 4th போயிடுச்சுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 4th போயிடுச்சுன்னா இவர், ஆமாம், இவர் அடுத்த கியருக்கு இவர் போயிடுவார்னு அர்த்தம். 4th கியர் போட்டுட்டார்னாலே 5th கியர் போட போகிறாருன்னு அர்த்தம். ஒரு வியாதி எவ்வளோ காரியம் இருக்குது பாருங்க. வசனத்துக்குள்ளே போனால் என்னென்னத்தை பார்க்க முடியுது பாருங்கள். உங்களால் பார்க்க முடியுதா? உள்ளே போய் யோசிங்க. அந்த மனுஷனாக நம்ம மாறுவோம் கொஞ்சம். அப்போ தான் வேலை செய்யும் வசனம் பாருங்க. முடியாதுன்ட்டாங்க மனிதர்கள், முடியாது. 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு வியாதி வந்த ஒரு மனுஷனை சுகமாக்க முடியாதுங்க அப்படின்னு மனுஷன் வாயில் இருந்து வந்துருச்சுனாலே அவனுக்கு ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்த மாதிரி. தூக்கு தண்டனை கைதியும் சரி, அவனும் சரி. இருக்கீங்களா? என்ன தூக்கு தண்டனை கைதியும் சரி, அவனும். மரணம் உறுதி, மரணம் நிச்சயம். இந்த மரணம் நிச்சயம் என்கின்ற முத்திரை குத்தப்பட்டு குஷ்டரோகம் நிறைந்தவனாய் இவன் இயேசுவிடம் வருகிறான். அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை. ஒருவேளை என்னுடைய செய்தியை ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்க, முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்களோ, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்கள் காது விட பேசுகிறார்களோ, 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு, சுகமாக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு, இனி என்ன செய்யறது அப்படின்னு மனிதர்களும் உங்களை கைவிட்டு ஒதுங்குகிறார்களோ, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பரிகாரி ஒருவர் இருக்கிறார், இயேசு. இந்த செய்தியை கேட்கிறவர்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால், யாரை நான் கட்டாயப்படுத்தவே கிடையாது. கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால், யார் யாரெல்லாம் வியாதியில் இருக்காங்களோ, பலவீனத்தோடு இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, பிரைஸ். நிச்சயமாய் இந்த வசனங்களை கேட்கிறவர்களுடைய செவிகள் பாக்கியம் உள்ளது. இந்த வசனம் யார் யார் காதுக்குள்ளெல்லாம் போகுதோ, அவங்க எந்த தீவிரமான வியாதியில் இருந்தாலும் இயேசு அவர்களை சொஸ்தமாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை செய்யுங்க. நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவியாய் இது இருக்கும். அல்லேலூயா. ஒரு காரியம், இவனுக்கு டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை விதிக்கப்பட்டவனை போல இருக்கிறான். ஏன்னா குஷ்டரோகம், ஃபுல் ஆஃப் லெப்ரசி, குஷ்டரோகம் நிறைந்தோம். பட் இட் வாஸ் ஆல்சோ எ சென்டென்ஸ் ஆஃப் பீயிங் ஆஸ்ட்ரசைஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க, ஆஸ்ட்ரசைஸ்ட். ஆஸ்ட்ரசைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சமூக பிரிவின் உறுப்பினராக ஒருவர் இருக்க அனுமதி மறுக்கப்படுவது. 3 விளக்கங்கள் சொல்கிறேன் பாருங்க, அகராதியின் விளக்கங்கள் இவைகள். அல்லேலூயா. ஒரு சமூகத்தின் பிரிவிலே தொடர்ந்து உறுப்பினராக இருப்பதற்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. இனிமேல் எங்கள் சமூகத்தில் நீ வரக்கூடாது. 2வது, சமுதாய குழுவிலிருந்து ஒருவரை விலக்கி வைப்பது. ஆஸ்ட்ரசைஸ்ட் மீன், ஆஸ்ட்ரசைசிங் சம்ஒன் மீன்ஸ் ஒரு சமுதாய குழுவிலிருந்து ஒருவரை விலக்கி வைப்பது, தள்ளி. அல்லேலூயா. 3வது, ஒருவரை சந்திக்க அல்லது அவருடன் பேச, அல்லேலூயா, மறுப்பது. இனிமேல் யாரும் அவங்க கூட பேசவும் கூடாது, அவனை போய் பார்க்கவும் கூடாது என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்து விடுவாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பஞ்சாயத்து தீர்ப்பில் பஞ்சாயத்து தலைவர் சொல்லிடுவார், 18 பட்டியிலிருந்து அவனை விலக்கி வைங்க. மரண தண்டனையை விட இதுவும் ஒரு கொடுமை. நேற்றை வரைக்கும் மனைவியோடு பிள்ளைகளோடு பிரைஸ் காட் சந்தோஷமாக இருந்தவன், இன்னைக்கு ஒரு சின்ன டாட் வந்துருச்சு கையில்,
நடா வெள்ளை கலராக இருக்குது. வந்த உடனே நீ போய் டெஸ்ட் பண்ணு. ஏன்னா ஆதி காலத்தில் அது அப்படி தான். உடனே அவன் போய் பரிசோதிக்கணும். பரிசோதித்து அந்த பரிசோதகர் இது குஷ்டரோகம்தான் சொல்லிட்டா, முடிஞ்சிச்சு. அன்னைக்கே அவன் என்ன செஞ்சிருவான்? சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கும். ஒன்று, இது ஒரு மரண தண்டனை போன்றது. இரண்டாவது, இந்த குஷ்டரோகிக்கு பிரைஸ் காட் இவன் ஒரு நடை பிணமாக என்ன செஞ்சிட்டான்? மாறி போயிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஆனாலும் இவன் செஞ்ச ஒரு நல்ல காரியம் பாருங்க. அல்லேலூயா. இயேசுவை சந்திக்க விடாமல் பண்ணுகிற தடைகளை தகர்க்கிறான். இயேசு ஊருக்குள்ளே இருக்காரு, இவன் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். குஷ்டரோகி குஷ்டரோகி ஊருக்குள்ள வரக்கூடாது. உள்ளே வந்தானா கல்லை விட்டு எரிஞ்சவனை கொல்லுவாங்க. நாயை மாதிரி தான் கல்லை வச்சு அவனை எறிவாங்க. எறிகிறவனையும் நான் குற்றம் சொல்ல. அவன் உள்ளுக்குள்ள ஆதங்க என்னது? இவன் ஊருக்குள்ளே வந்து ஊரில் இருக்க நல்ல மக்களுக்கு இவன் என்ன செஞ்சிருவான்? குஷ்டரோகம் கண்டேஜியஸ் டிசீஸ். இட்ஸ் அ கண்டேஜியஸ் டிசீஸ். தொட்டா பற்றிக்கும். மிகவும் தீட்டானது என்றும் அந்த காலத்தில் கருதப்பட்டது. அப்போ அவனை ஊருக்குள்ளவே நாயை விட அவன் கேவலமாக இருந்திருப்பாங்க. இப்போ இயேசு திரளான ஜனங்களோடு மலை பிரசங்கத்தை முடித்து இறங்கி போனார். எப்படி இவன் உள்ளே போயிருப்பான்னு யோசிக்கிறீங்க? சமுதாயம் கொடுத்த கட்டளையை என்ன செய்கிறான்? அவன் மீறான். இயேசுவை சந்திக்க விடாமல் உங்களை எதெல்லாம் தடை பண்ணுதோ, பிரைஸ் காட், அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இயேசுவிடம் ஓடி வருவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றாலே போதுமானது. நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பி செல்லுவது கிடையாது. இவன் ஊருக்கும் பஞ்சாயத்து சொல்லிட்டாரே, குஷ்டரோகி ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, சட்டத்தை நான் மீறக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருந்தானா செத்தே போயிருந்திருப்பான். இவன் செஞ்சது என்னன்னா, இயேசுவை நோக்கி இவன் வருகிறான். வந்தது மட்டுமில்லாமல் பிரைஸ் காட் அவன் சொல்கிறது என்னன்னா, இஃப் யூ வில் யூ கேன் மேக் மீ க்ளீன். அந்த வசனத்தை வாசிங்க. பிரைஸ் காட் 5ஆம் அதிகாரத்தின் 12. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். பாருங்க, இவன் வந்து இயேசுவிடம் கேட்கிறது என்னன்னா, முதல்ல உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அல்லேலூயா. இன்றும் பல கிறிஸ்தவர்கள்னா நிறைய பேரே இயேசுவை விசுவாசிப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, ஆனாலும் வியாதியோடு இருப்பாங்க. ஆமென். காரணம், வேதத்தை குறித்த எந்த இல்லை புரிதலும் அவர்களுக்கு இல்லை. இது ஒரு காரணம். இரண்டாவது, இயேசுவை சொந்த இரட்சகராக பலர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் வியாதியோடு இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுடைய நினைப்பு. எப்படி நினைப்புனா, இயேசுவாலே சுகம் கொடுக்க முடியும். அது அவங்களுக்கு 100% அவங்க விசுவாசிப்பாங்க. இயேசு நல்லவர்னு தெரியும் அவங்களுக்கு, இயேசு வல்லவர்னு தெரியும் அவங்களுக்கு, இயேசு சுகம் கொடுப்பவர்னு தெரியும் எனக்கு, அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இயேசு நல்லவர் தான், என் வாழ்க்கையில் நல்லவராக இருப்பாரா? அதான் மேட்ரு. இயேசு வல்லவர் தான், எதை வேணாலும் செய்வார், எனக்கு எதையாச்சும் செய்வாரா? டவுட்டு. இயேசு சுகம் கொடுப்பார் தான், ஆனால் எனக்கு சுகம் கொடுப்பாரா? வேடிக்கை பார்த்தே பழகிட்டோம் பாருங்க. ஹலோ, உங்களை தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். வார்த்தைகளை கேட்கிறவர்கள் கவனமாய் கேளுங்க. கூட்டங்களுக்கு போகிறோம், நற்செய்தி கூட்டங்களுக்கு போகிறோம்,
இன்றும் இயேசு சுகம் அளிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ சாட்சிகளை பார்க்கிறோம், கட்டி கரைகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. முடவர்கள் எழுந்து நடப்பதை பார்க்கிறோம், ஊமையர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். நமக்கு தெரியும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும் என்பது தெரியும். ஏன்னா நம்ம கண்ணார பார்க்கிறோமே, டிவியில் பார்க்கிறோம், நற்செய்தி கூட்டங்களில் நேரில் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இயேசு சுகம் கொடுப்பார்ன்றது தெரியும். அவங்களுக்கு சுகம் கொடுத்த இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார் என்கின்ற விசுவாசம் இதுவரை வரவில்லை. அதான் பிரச்சனை. அவங்கள கடன்ல இருந்து விடுவித்த கர்த்தர் என்னையும் விடுவிப்பார் என்கின்ற விசுவாசம் இல்லை. இதான் பிரச்சனை பாருங்க. அதனாலேயே என்ன செய்யறோம்னா, நம்ம சாட்சி கேட்கிற இடத்துலயே நின்றுகிட்டு இருக்கோம் பாருங்க. என்னைக்குங்க நீங்களும் நானும் சாட்சி சொல்ற இடத்துக்கு போக போறோம்? என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்காரு பாரு அப்படின்னு எத்தனை பேருக்கு சொல்லணும்னு விரும்புறீங்க? வேடிக்கை பார்க்கிற இடத்திலே நான் இருந்ததற்கு காரணம், எனக்கு தெரியும் இயேசு சுகம் கொடுப்பார்னு, ஆனா எனக்கு சுகம் கொடுப்பாரான்றது எனக்கு தெரியல. அதனால தான் இங்கே நிற்கிறேன். பிரைஸ் காட். இந்த குஷ்டரோகியினுடைய நிலைமையும் அதுதான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னா என்ன அர்த்தம்னா, இவன் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சுகமாக்குவீங்கன்னு தெரியும், ஆனால் என்னைய சுகமாக்குவீங்களா? ஃபோர்த்து ஸ்டேஜாக இருந்தான்னா 40th ஸ்டேஜாக இருந்தா என்ன? அவரால் சுத்தமாக்க முடியாத, அவரால் குணமாக்க முடியாத எந்த வியாதியும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இன்றைக்கே பிரைஸ் காட், கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை என் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று உங்களால் விசுவாசிக்க கூடுமானா, எவ்வளவு தீவிரமான பிரச்சனையில் இருந்தாலும் உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை சுகத்தை கொடுப்பதற்கு இயேசு வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. ஏசு என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி கூட்டங்க பாருங்கள். அதனால தான் பாருங்கள், ஜபத்தில் எப்படி ஜபிக்கிறது? உமக்கு சித்தமானால். எல்லா ஜபங்கள்லேயும் உமக்கு சித்தமானால்னு பயன்படுத்துறது கேட்குறதுக்கு ரொம்ப ஆவிக்குரிய தன்மையாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறாங்க அந்த சிஸ்டர். வார்த்தைக்கு வார்த்தை உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால்னுக்கிட்டே இருக்காங்களே. இயேசு எல்லா ஜபத்துலையும் உமக்கு சித்தமானால்னு பண்ணாரா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் பண்ணார். கெத்சமனே தோட்டத்திலே அர்ப்பணிப்பின் ஜபத்தில் மட்டும்தான், கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரமும் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்றார். அந்த இடத்துல மட்டும்தான் உமக்கு சித்தமானால்ன்ற வார்த்தையை அவர் போட்டாரே தவிர எல்லாத்துக்கும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுங்க ஆண்டவரேன்னு அவர் கேட்டாரா? உமக்கு சித்தமானால்னு போட்டுட்டோம்னாலே அவரை நான் என்ன செய்யலன்னு அர்த்தம், விசுவாசிக்கலை. அவர் எனக்கு கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் காட். சுகம், நான் சுகமாக இருப்பது அவருடைய சித்தம். அவர் விரும்புகிறாரு, எனக்கு சுகத்தை கொடுக்கணும்னு ஒருத்தர் விரும்புகிறாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட நான் போய் உங்களுக்கு இஷ்டம்னா எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்டா, பிரைஸ் காட். நம்முடைய ஜபங்களில் ஜாக்கிரதையாக ஜபிக்கணும் பாருங்கள். பெருசாக ஜபிக்கிறது பெரிய காரியம் இல்லை. இவ்வளோ ஜபிச்சாலும் கரெக்டாக ஜபிக்கணும். தண்டிக்கு ஜபிக்கிறது அருமையான வார்த்தைகள்லாம் போட்டு, எப்போ வியாதி ஒன்றை விட்டு போகணுன்னு நான் விரும்புகிறேன் என்கிட்டே வந்துக்கிட்டு உங்களுக்கு இஷ்டம்னா என்னைய சுகமாக்குங்க, உங்களுக்கு இஷ்டம்னா என்னைய சுகமாக்குங்கண்ணா. நீங்கள் வியாதியில் இருப்பது ஒருபோதும் தேவனுடைய சித்தமே கிடையவே கிடையாதுங்க. ஆமென் சொல்லு. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு 13வது வசனத்தில்? அவர் தமது கையை நீட்டி போதும். பிரைஸ் காட். நான் சொன்னேன் இல்லையா, இவனுடைய நிலைமை 4th ஸ்டேஜ். நம்ம இன்னைக்கு சொல்கிற 4th ஸ்டேஜ் என்னென்ன சொன்னேன்? முதல்ல இவனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதை போல இவன் மாறிவிடுகிறான். ஏனென்றால் மருத்துவம் கைவிட்டுருச்சு, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் எல்லாம். இரண்டாவது ஆஸ்ட்ரசைஸ்டுன்னு சொன்னேன். ஆஸ்ட்ரசைஸ்டுனா சமுதாயமும் புறக்கணிச்சிருச்சு, குடும்பத்திலிருந்தும் இவன் வெளியே வந்துட்டான். அப்படியே வியாதி தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது சரீரத்தில். தொட முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்திருப்பானா? ஆங்காங்கே கொப்புளங்கள் வெடித்து சீல் வடிந்து கொண்டு இருக்கிறது, சொரிஞ்சி ஒழுகுதுங்க. அங்கங்க
சீல் கசிந்து அப்படியே வடியுது. அவன் தொடக்கூடிய நிலைமையில் கிடையவே கிடையாது. யாரும் பக்கத்தில் கூட போக முடியாது. எப்படியோ ஓடிட்டான் கூட்டத்துக்குள்ளே. இயேசுட்டு போய் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு சொன்ன உடனே அவர் முதல்ல செஞ்சது, அவர் தமது கையை நீட்டி தொடுது. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் தேராது அப்படின்னு சொல்லியிருக்கலாம், வைத்த கரங்கள் உங்கள் மீது இருந்து எடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் மீது இன்றும் ஒரு கை வந்து வைக்கும்படி விரும்புகிறது, உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறது. அது இயேசுவின் கை. அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே பதியட்டும். ஆமென். பிரைஸ் காட். சிலருக்கு பாருங்கள், இது ஒரு கதை மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுடைய பிரச்சனை நமக்கு என்னவா தெரியும்? கதை மாதிரி. அவனுக்குள்ள சூழ்நிலையை சொல்லிட்டு இருப்பான், வேதனையை சொல்லிட்டு இருப்பான். எனக்கு இப்படி, எனக்கு இந்த இடத்துல வலிக்குது, என்ன செய்யணுன்னே தெரியல, அச்சோச்சோ, அப்புறம் அப்படின்னு வாங்க பாரு. அப்படிப்பட்டவங்கள இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தா தயவு செஞ்சு கேட்டுட்டு சந்தோஷமா போங்க. ஒரு மனுஷனுடைய சூழ்நிலைக்குள்ளே போய் இந்த மனுஷன் இந்த பிரச்சனையில் இருக்கான், அல்லேலூயா, அவனுக்கு நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை தேவை. அவனை கர்த்தரால் சுகமாக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெசேஜை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த உச்சி கொட்டுற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு கேட்டுட்டு போங்க. மரண தருவாய்க்கு சென்றுட்டு திரும்பி வந்தவனுக்கு தான் அதனுடைய தீவிரத்தன்மை தெரியும். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு கடனில் மாட்டி சின்ன பின்னமாயிட்டு திரும்ப கர்த்தரால் தூக்கப்பட்டு வந்தவனுக்கு தான் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சூழ்நிலை உண்மையிலேயே தெரியும். அல்லேலூயா. இயேசு எல்லாத்துலேயும் அவர் காலம் நுழைச்சிக்குவார். உங்களுக்கு தெரியுமா? புட்டிங் அவர் லெக்ஸ் இன் தேர் ஷூஸ் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? புட் யுவர் லெக்ஸ் ஆன் தேர் ஷூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஷூக்குள்ளே உன் காலை போட்டுக்கோனா என்ன அர்த்தம்னா, அவங்க சூழ்நிலைக்குள்ளே உன்னை வைத்து யோசித்துப்பார். இந்த குஷ்டரோகியா நான் இருந்திருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்? அம்மா தாங்கவே முடியல, இப்போ உச்சி கொட்ட முடியலை, ஒரு கதை மாதிரி என்னால் கேட்க முடியல. ஏன்னா சூழ்நிலை யாருக்கு வந்திருக்கு? எனக்கே வந்தது. இயேசு கண்ணீர் விட்டார். எப்படிங்க கண்ணீர் வரும்? அச்சோச்சோ, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்காங்களே, அச்சோச்சோ பாவமே அப்படின்னு சொல்லலை. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் அவர்கள் இருந்ததை பார்த்த உடனே கண்ணு நிறைஞ்சு தண்ணி ஊற்றிருச்சு. இயேசு கண்ணீர், அதான் இயேசு மனதுருகினார். பிரைஸ் காட். மதர் தெரேசா உச்சி குற்றால் இல்லை. ஏன்னா இயேசுவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதே. ஒருத்தனை பார்த்து துக்கப்படுறவனை பார்த்து அச்சோச்சோ பாவமே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகிறதில்ல. அல்லேலூயா. அவன் சூழ்நிலையில் நான் இருந்திருந்தேனா, எனக்கு யாராவது உதவி செய்யாமல் இருந்திருப்பார்கள் என்றால் நான் எப்படி இருந்திருப்பேன்? அப்போ நான் சும்மா நிற்கலாமா? அல்லேலூயா. இயேசு போய் கையை போய் அவன் மேலே வைக்கிறாரு பாருங்க. வச்சுட்டு சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அவ்வளோதான். எனக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா. நான் அடுத்த வாரம் இதை நான் தொடர்வேன் பாருங்கள். எபிரேயர் 13:8 அந்த வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பாப்பேன் பின்னாடி. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் 4th ஸ்டேஜில் சீல் வடிந்து கொண்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு போய் கேட்குறான். இயேசு சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொல்கிறாரு. எபிரேயர் 13:8 என்ன சொல்லுது? இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் அதே குஷ்டரோகியோட ஒரு பிரச்சனை இல்லை, வியாதியின் தீவிரத்தில் 4th ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் மீறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. மனிதராலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன், கைவிடப்பட்டேன்,
மரண தண்டனை விதிக்கப்பட்டவன் போல நடைப்பிணமாக நான் உலாவிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழியே இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் இயேசுட்ட போய், இயேசுவே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று இன்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றாலும் அவருடைய பதில் என்னவாத்தான் இருக்கும்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறலன்னா அவருடைய வார்த்தையும் மாறவே மாறாது. யூ கேன் எக்ஸ்பெக்ட் த சேம் ஆன்சர். ஹல்லேலூயா. இயேசு குஷ்டரோகிக்கு கொடுத்த அதே பதிலை இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அவரால் உங்களை தொட முடியும், உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, இயேசுவிடம் வாருங்கள். இந்த குஷ்டரோகிக்கு ஒரு தீர்வு, ஒரு முயற்சி. எல்லாம் முடியாதுன்ட்டான், ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். யார்? எல்லாரும் சொல்கிறாங்களே இந்த இயேசுகிட்ட போகணும், போய் பார்ப்போன்ட்டு போகிறான். குஷ்டரோகம் நிறைந்தவனாய் 4th ஸ்டேஜ் பர்சனாக போகிறான். திரும்பி வரும்போது குழந்தையின் மேனியோடு திரும்பி வருகிறான். மேனி, அருமையான ஒரு குழந்தையின் மேனி. எப்படி இங்கே நினச்சி பார்த்துருப்பானா ஒரு வாழ்க்கை, மறு வாழ்க்கை. திரும்ப மனைவிட்ட போயிருப்பான், பிள்ளைகள்கிட்ட போயிருப்பான், குடும்பமாக சந்தோஷமாக இருந்திருப்பான் இல்லையா? கர்த்தரால் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். இயேசுவால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதியும் கிடையவே கிடையாது. நீங்கள் சுகமாய் இருப்பது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். அல்லேலூயா. என்னுடைய பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மாலே சுகமாக்க முடியாத எந்த வியாதியும் இல்லை என்பதாக பார்த்தோம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று இன்றும் சொல்லுகிறீர். ஆண்டவரே, இன்றும் எங்களை பார்த்து சொல்லுகிறீர். நாங்கள் சுகமாக விரும்புகிறோம். எங்கள் சரீரங்களில் காணப்படுகிற வியாதிய நோயை நாங்கள் வெறுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. வியாதியே நோயே எங்கள் சரீரத்தில் இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்பதை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் போதோ அங்கே அற்புத சுகம் உண்டாவதாக, பெரிய சாட்சி வரட்டும். இந்த செய்தி ஆண்டவர் அநேகரை தொட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் சென்றவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். ஆண்டவரே, அநேகரிடமிருந்து நாங்கள் சாட்சிகளை கேட்க விரும்புகிறோம். கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்த விரும்புகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. கொடிய வியாதிகள் கூட நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுகமாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆராபா சந்துராபா லாராந்துராபா. ஆண்டவரே, 4th ஸ்டேஜ் பர்சன்ஸா இருக்கிறவங்க இனி அவ்வளவுதான். ஹல்லேலூயா. டெத் சென்டென்ஸ் விதிக்கப்பட்டவங்களை போல ஆஸ்ட்ரசைஸ்ட் பீப்புள் ஆயிருக்கவங்க கூட இந்த வார்த்தைகளை கேட்டிருப்பார்களானால், கர்த்தாவே, அவர்களை மேலே சுகமாக்க முடியும், எழுப்ப முடியும். மீண்டும் அவங்க வாழ்க்கையை ரிஸ்டோர் பண்ண, மறுசீரமைக்க உம்மாலே கூடும். ஆண்டவரே, அல்லேலூயா. உம்மை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் நீர் எங்களோடு பேசினபடினா நன்றி. வந்திருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுக்க தேவ பிரசனம் எங்களோடு கூட இருக்க போகிற அப்படின்னா நன்றி. மீண்டுமாய் அடுத்த வாரம் வரவும் உடைய நல்ல நாமத்தை துதிக்க உயர்த்த, உடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. See you next week. Bye bye.